ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் நியூ புக்கில் இருக்க சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவானம் தான். இந்த விரிவானம் இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணல, ஏன்னா இது புதுசாக ஆட் பண்ண ஒரு லெசன். ஓகேங்களா, நேற்று வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துருந்தோம், இந்த யூனிட் 4க்கானது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ, அதாவது நேற்று அப்லோட் பண்ண வீடியோ அதுதான், நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கேயும் போய் பாருங்க. இப்போ சூரியனை பிரசவிக்கும் பாறை இந்த லெசன், இது வந்து ஒரு கதை. ஓகேங்களா, இந்த கதையை முதல்ல சொல்லிடலாம். முதல்ல இந்த கதையை நான் படிக்கும்போது சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சூரியன் அப்படின்னோடனே டைரெக்டாக என் மைண்டில் வந்து யார் வந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ணன் தான் வந்தார். சாரி, கிறுக்கி எழுதுனதுக்கு மன்னித்து கொள்ளவும். சூரியனை பிரசவிக்கும் பாறைன்னு பார்த்தோன்னே என் மைண்டில் வந்தது கர்ணன் தான். ஒருவேளை கர்ணனை பற்றி கதையாக இருக்குமோ, இல்லை சூரியன் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வருது அப்படின்ற கதையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மைண்டில் எனக்கு ஒரு தாட் வந்துட்டே இருந்துச்சு. நம்ம பொதுவாகவே ஏதாவது ஒரு லெசன் படிக்க போகிறோம்னா முன்னாடி ஒரு லெசன் தலைப்பை பார்த்தோன்னே நமக்கு அதை பற்றின ஏதோ ஒரு சின்ன புரிதல் இருக்கும்ல, அப்படி இருந்தது. அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் இந்த கதை கொஞ்சம் போக தான் தெரிஞ்சுது, இது வந்து கர்ணன் கதை கிடையாது. இது ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு மக்களுடைய கதை. சரி, அதுக்கப்புறம் போனால் இது ஏதாவது இந்த பாம்பு கிம்பு இதெல்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி போல், ஏதோ பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு அங்கே தான் எனக்கு ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருந்துச்சு. ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு கிராமத்து மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு மக்கள், அவங்களுடைய மூட நம்பிக்கை எப்படிலாம் இருக்கும், அந்த மூட நம்பிக்கையை எப்படியெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெசன். ஓகேங்களா, முதல்ல இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தோப்பில் முகமது மீரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பற்றின குறிப்பு கடைசியாக பார்க்கலாம், நுழைய முன் படிக்கலாம். எப்போவுமே நுழைய முன்ன முன்னுரையாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவோட இந்த லெசனோட எண்டில் இந்த விரிவானத்தை எப்படி கட்டுரையாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நுழைய முன், ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பருவம் பெரு வெகுமதியாகும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பருவம். யாரை எப்போ கேட்டாலும் நீ வந்து உனக்கு ஒரு டைம் மிஷின் இருந்தால் நீ எங்கே போவேன்னு கேட்டால், நான் 8th ஸ்டாண்டர்டுக்கு போயிருக்கணும்னு ஆசைப்படுவேன், நான் 10th போகணுன்னு ஆசைப்படுவேன், ஐயோ இல்லை பலப்பா நான் 5th போகணுன்னு ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசைப்படுறது ஒரு குழந்தை பருவம் தான். அந்த குழந்தை பருவத்தை தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்பருவத்தில் நம்பக்கூடிய நம்ப இயலாத செய்திகள் காதில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்பருவத்தில் நம்பக்கூடிய நம்ப இயலாத செய்திகள். வேற என்னெல்லாம் நம்ப இயலாத செய்திகள்? எங்கள் பாட்டி வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வானம்லாம் கீழே இருந்துச்சு. ஒரு பாட்டி தயிர் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுற பாட்டி. அந்த தயிர் பானை வானத்தில் தட்டி அது கீழே விழுந்து அந்த பாட்டி சாபம் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த பாட்டியோட சாபத்தால் வானம் மேலே போயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இதே ஸ்டோரியை நான் என் பையனுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம சின்ன வயசில் ஒரு சில நம்பக்கூடிய நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்போ அதை வந்து நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. ஓ இதெல்லாம் அப்படி உண்மையோன்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு குட்டி பையனோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. அந்த மாதிரி ஒரு கதை. எனது கிராமத்தில் கிழக்கு திசையில் இருக்கும் பாறை தான் சூரியனை பிரசவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும். அதாவது இயல்பா நடக்குது. ஒரு பாறை இருக்கு, அந்த சூரியன் அது வந்து எப்பவும் போல மேலே உதிச்சு வருது. ஆனால் இவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? அந்த பாறையை பொழந்துக்கிட்டு தான் அந்த சூரியன் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. பாறையின் வயிற்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது. பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சூரியன் உதிச்சுட்டே இருக்கும்ல. வானத்தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்கிறது. கடலில் கால் இடறி விழுந்து இறந்து போகுது. அதாவது கடல்ல போய் அது வந்து மறையுது. இப்படி கடல் இருக்கு அப்படின்னா அந்த கடல்ல தான் அப்படியே கொஞ்சமா மறைஞ்சு போகும், அங்க போய் மறையுது. அப்போ ஒவ்வொரு தினமும் ஒரு சூரியனை பிரசவிக்கும் பாறை எனக்கு மாபெரும் அற்புதம். எத்தனை சூரியன் தான் அந்த பாறையோட வயிற்றுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு. இந்த குட்டி பையன் கிளாஸ்குள்ள போயிருக்கும் போது அவங்க டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்டார், சூரியன் எங்கே உதயமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குழந்தைகள் எல்லாருக்குமே பதில் தெரியல. ஆனா மீரான் மட்டும் பதில் சொன்னான். மீரான் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் கையை நிக்கரில், அதாவது அரைக்கால் சட்டையில் தேய்ச்சிட்டே, ஐயோ நம்மளை கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு நம்ம எந்திரிப்போம்ல, அது போல அந்த பையனும் ஏஞ்சிருக்கான். கிழக்கு திசையில் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு சொன்னானா, அங்க ஒரு பாறை இருக்கு,
அந்த பாறையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. பேஷ் மீரான் உட்காரு அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருக்காங்க. சூரியனை பெறும் பாறையை நேரில் சென்று பார்க்கணும். அதாவது எல்லாருமே சொல்கிறாங்களா அந்த பாறைக்குள்ளேருந்து தான் சூரியன் வருது. நீங்களே இப்போ ஒரு குட்டி பையனாக இருக்கீங்க, அந்த பாறைக்குள்ளேருந்து தான்டா சூரியன் வருது, அப்போ அந்த பாறை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அது என்னன்னு நான் போய் பார்த்தே ஆகணும்டா, எப்படி சூரியன் வெளியே வருது நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதே போல தான் அவனுக்கு, அந்த குட்டி பையனுக்கும் மீரானுக்கும் ஆசை இருந்தது. அந்த பாறை போய் பார்க்கணுன்னா ஆற்றை கடந்து தான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்களாம். ஆனால் அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆற்றை கடக்க குட்டி பசங்களால் முடியாது, அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாப்பாவுக்கு அச்சம். வாப்பான்றது இவன் மீரான் அப்படின்னும் போதே தெரியுது இவர் ஒரு இஸ்லாமிய பையன். அவங்க அப்பாவை அவங்க வாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. உம்மா அப்படின்னா அம்மாவை சொல்கிறது. காலையில் அம்மா என்ன பண்ணாங்களா, பழைய சோற்றை வாரி தரும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதாவது அம்மா சாப்பாடு ஊட்டும் போது குழந்தை சாப்பிடணுன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க. அம்மா கூட அந்த பாறையை காமிச்சு காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவாங்களாம். அங்கே பாரு மீரா, அங்கே பாருன்னு. அப்போ என்ன சொல்லுவாங்களாம், அங்கே ஏறக்கூடாதுடா, அங்கே ஒரு ஊசி கிணறு இருக்குது, அந்த ஊசி கிணத்துக்கு மேலே ஒரு பெரிய பாம்பு காவலில் நிற்கிது, அந்த பாம்பு கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பாம்பு சூரியனை கொத்தாதாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து இடக்கு மடக்கா ஏடாகுடமான கேள்விலாம் கேட்குறாங்கப்பா இப்போ இருக்க பசங்க. அதே போல் அவனும் கேட்டிருக்கான். அதுக்கு அம்மா பதில் சொல்லவே இல்லை. அந்த பாறைக்கு போனப்போ தாகம் எடுத்துச்சு. உடனே கையில் இருந்த கம்பை எடுத்து பாறையில் இடித்தாரு. பாறை பொத்து போச்சு, தண்ணி பொங்கி வந்துச்சு. அந்த தண்ணியை தீர்த்து அது தாகம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணி அந்த ஊசி கிணறை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. யாரும் அந்த மூடியை எடுக்காமல் ஒரு பாம்பு அந்த மூடியா உலகமே அழிஞ்சிரும், அந்த மூடியை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாம்பு காவல் காத்துக்கிட்டு இருக்கு, சரியா? அதனால தான் வந்து இந்த உலகம் அழியாமல் இருக்கு அப்படின்னு அம்மா ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டோன்னே இவன் நம்பி இவன் பயந்தே போயிட்டான். அவனுக்கு ஆனாலும் அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு தடவையாவது நம்ம போய் நம்ம அந்த மூடியை எடுத்து பார்த்து அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. தங்களுக்கு பள்ளிக்கு நேச்சர் இல்லாமல் போகக்கூடாது, நேச்சர் கொண்டு போகும்போது ஒன்னையும் கூட்டிகிட்டு போகலாம். அதாவது அந்த பள்ளியாசலுக்கு போகிறத பற்றி சொல்கிறாங்க. அந்த கிணறு ரொம்ப ஆழமாக, அவனுக்கு வந்து அவங்க அம்மா எவ்வளோ பேசினாலும் அவனோட தாட்டெல்லாம் அந்த கிணறு ஆழமாக, அங்கே என்ன இருக்குது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே யோசனை மட்டும்தான். தூங்கும் போதும் முழிச்சிட்டு இருக்கும் போதும் சாப்பிடும் போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அச்சிச்சோ என்னமோ பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்க. தூங்கும் போது, சாப்பிடும் போது, முழிச்சிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் அவனுக்கு அதே தாட் தான். சரி, கடைசியாக என்ன பண்ணான்னு பார்த்துக்கலாம். பாறையின் தென்பகுதி வழியாக மேல் நோக்கி ஏறினான். போயிட்டான் அவன் டைரக்டா. பாறையின் மேல் சென்றடைந்தான். பச்சை போர்வை விரித்திருப்பதை பார்த்தான். மாதா கோவிலின் கோபுரத்தில் மேலிருக்கும் குருசு தென்பட்டது. குருசுனா சிலுவைப்பா, சரிங்களா? அலை எழுப்பாத நீலக்கடல், அதில் இழையும் பாய் மரங்கள், புகை துப்பி செல்லும் சரக்கு கப்பல்கள், சிப்பி பாறை, கடலில் ஒற்றை மார்பு போல் தெரிந்தது. அப்புறமா அந்த கடலை பற்றி வர்ணிக்கிறாங்க. பச்சை சேலையும் நீல ஜம்பர்னா மேலாடை அணிந்த மணல் மேடு, இயற்கையின் இலக்கியம் எனது பிஞ்சு உள்ளத்தில் உணர்ச்சியின் வீணை நரம்புகள் மீட்டியது. அந்த இன்பத்தில், அந்த அழகில், அந்த குளிர்காலத்தில், தாளையத்தில் எல்லாமே மறந்துருச்சான். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துதான். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தான். சற்று அருகில் நெடும்பனையில் பதனி எடுக்க வந்தவர் பனை ஓலை மட்டையில் தட்டிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாங்களாம். என் பின்பக்கம் படம் எடுத்து நின்றது ஒரு பாம்பு. அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பாம்பு. அது பயந்து போனேன், அலற பார்த்தேன், சத்தமே வரல. எனது காலும் கையும் மறுத்து போயிடுச்சு, இதய துடிப்பு நின்று விட்டது. பாம்பு படத்தை சுருக்கி கொண்டது. பாம்பு பார்த்தோன்னே படம் எடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நீ என்னை கொத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அந்த பாம்பு அப்படியே தலையை உயர்த்தி காமிச்சுதான் இல்லைன்னு சொல்லிச்சான். பாம்பு ஊர்ந்தது, கொஞ்சம் தூரம் போச்சான். திரும்பி போகலாம் என்று போனால் வழியில் பாம்பு இருக்குது, அதை கடந்து தான் போகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாம்பு திருப்பியும் தலை தூக்குதான், தலை அசைக்குதான். ஏதோ என்னிடம் கேட்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டானா. நீ என்னை கொத்தாத, நான் சின்ன பையன், தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன், நீ வழி விட்டனா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே பாம்பு வழியில் நின்று நிமிர்ந்து கிடந்தது. ரொம்ப பார்த்துச்சான்.
ரொம்ப கிட்ட வந்துதான். கொஞ்சம் நேரமானது, அதன் ஒவ்வொரு அசைவின் மொழியும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கேட்குற மாதிரி இவனுக்கு புரிஞ்சுதான். இங்கே ஒரு சூரியனை பிரசவிக்கும் பாறையும் ஒரு ஊசி கிணறும் இருக்கு, அதை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. சூரியனை பெறுவது பாறையா? அப்படிலாம் கிடையாதே. இந்த பாறை இந்த கிழக்கு பக்கமா இருக்கு, மறைஞ்சிருக்க சூரியன் வெளியே வருது, இந்த பாறையால தான் உதிக்குது அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சா அந்த. ஓ அப்படியா கதை. அப்போ பாறை ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, சூரியன் வெளியே வருது, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை கண்டுபிடிக்க விரும்பதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. பாம்பு சிரிச்சுதான். எனக்கு பேர் வைக்கும் முன்னாலேயே ஒரு மனிதனை கடித்து என் தாய் இறந்து போனாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. மனுஷன் சாவலையான்னு கேட்டதுக்கு, இல்லை சில மனிதர்களுக்கு எங்களை விட விஷயம் இருக்கு, எனக்கு அந்த மாதிரி மனிதனை பார்த்தால் பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. நீ என்னை பார்த்து பயப்பட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டானா. இல்லை நண்பா, நீ நல்லவன் தான், நீ நல்ல ஆட்கள்கிட்ட விஷம் இருக்காது அப்படின்னு சொன்னவே இவங்க 2 பேருமே சிரிச்சு சிரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். நீ ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, கல்யாணம் ஆயிடுச்சா, எதுக்கு மனைவி, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, எதுக்கு என்ன மனைவி அடிச்சு கொள்ளவா, அப்போ உனக்கு குழந்தைங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். விவாகத்தின் கயிற்றால் எங்கள் கரங்கள் கட்டப்படுவதில்லை, நாங்கள் சத்தியத்துக்கு கட்டப்பட்டவங்க. அவங்க அதை பார்த்து அதை சொல்லியிருக்கு, நாங்கள் சத்தியத்தின் நிலையை மீறுவதில்லை, மனிதர்களை போல் நீசர்கள் அல்ல. என்ன வேலைப்பாடு வைக்கியா? இல்லை இல்லை இல்லை, நான் சொல்வதன் பொருளை காலப்போக்கில் நீ புரிஞ்சுப்ப. அப்போ நீ என்ன நினைச்சு பார்ப்ப. அந்த நினைவை நிலைநாட்ட நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறையின் மேல் வந்துதான் போகணும், கண்டிப்பா வருவியான்னு சொல்லி கேட்டுக்கிச்சான். அதாவது பாம்பை விட மனிதர்கள் கிட்ட விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். நீ இந்த ஊசி கிணற்றை பார்க்க வந்தல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த பாம்பு. ஆமா ஆமாண்ணா. இதன் உள்ளே ஒரு கிணறு உண்டு என்று நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஆமா நம்புறேன்னு. அதன் மூடியை எடுத்தால் தண்ணீர் பொங்கி வெளியே வந்து உலகம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்களே, நீ அதையும் நம்புறியான்னு கேட்டுச்சான். ஆமா நம்புறேன் அப்படின்னு சொல்றானா. சொன்னானா. மூடா அப்படின்னுச்சான். என்னது மூடனா? நான் மூடனா முட்டாள். ஆமா, நீ நம்பர் 1 மூடர்கள் நீங்கள் என்றால் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிச்சான். மனிதர்களுக்கு என விஷமுள்ள ஜீவன்கள்னு சொன்னனே, இப்போ மூடர்கள்னு சொல்ற, கொஞ்சம் போனா பைத்தியன்னு சொல்வ போலையே நீ எங்களான்னு கேட்டுச்சான். சொன்னானா. ஆமா சந்தேகமா, நீ எங்களை கடிச்சு கொள்ளல, அங்குலமா கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு இவனை முட்டாள் மூடன் அப்படின்னு சொல்றத நினைச்சு அவன் சொல்லி கிண்டல் பண்றானா. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற, இதுக்கு நீ என்னை கடிச்சே கொண்டிருக்கலாமேன்னு. பாம்பு வெடி சிரிப்பு சிரித்தது. பாம்பு ரொம்ப சிரிச்சுதான். நான் உங்களை கொல்லவில்லை, உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். இப்படி இங்கே அப்படி ஒரு கிணறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கு தெரியும் வட்டக்கல் கிணற்றின் மூடியும் கிடையாது, அது ஒரு சாதாரண கல். அது என் குடும்ப வீடு, என்னோட முன்னோர்கள் பிறந்து வளர்ந்து இறந்தது எல்லாமே அங்கதான், நான் ஓய்வெடுக்கிறதும் அங்கதான். அப்போ என் அம்மா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. அது போய் முன்பு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த கதையை அப்படியே உங்க அம்மா நம்பிட்டாங்க, அந்த கதையை அப்படியே உன்கிட்ட சொன்னாங்க, நீயும் நம்பிட்ட. இது அப்படியே ஒரு சங்கிலி தொடர்பா ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மூட நம்பிக்கையை நீ இங்கேயே முடிச்சிரு. இந்த கல்லை நீக்குனா உலகம் அழியாது, சரியா? புரிஞ்சுக்கோ, இதுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டல, இப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லி பாம்பு ஒரு தெளிவை ஏற்படுத்தி அனுப்பி விட்டுருக்கு. அப்போ பாம்பு அட்வைஸ் பண்ணியிருக்கு, காலம் கழிய அதாவது காலம் போக 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 உனக்கு எல்லாமே புரியும், நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அங்கே நிற்கல, வேகமாக போயிடுச்சு. ஊசி கிணற்றின் மூடிக்குள் போய் மறைஞ்சிருச்சு. திடீரென்று அந்த பிரிவு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்த பாம்பு டக்குன்னு போயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மனக்கவலையாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாம்பு சொன்னதோடைய பொருள் என்ன அப்படின்றது தான் குவெஸ்டின். பாம்பு அங்கே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். இவன் அங்கே நேராக போயிருக்கான். அங்கே போய் அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் சுற்றி பார்த்துருக்கான். அங்கே இருக்க சுற்றி பார்த்தப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம அம்மா சொன்னது பொய், நம்ம அம்மா ஒரு மூட நம்பிக்கையில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. அந்த மூட நம்பிக்கை இப்போ நம்மக்கிட்டேருந்து மாறணும், நம்ம அடுத்த ஜென்ரேஷனை மூட நம்பிக்கை இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த பாடம் மூலமாக நமக்கு புரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.